சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எதிர்வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அங்கு அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. தேர்தல் பரப்புரையின் போது வேட்பாளர்கள் ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து காரசாரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஆர்கே நகருக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டையில் அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் இஸ்லாமிய மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை என்பது தங்களது வெற்றியை தடுக்க துரோகிகள் எதிரிகள் மேற்கொண்ட வேலை என்று கூறினார். அமைச்சர்கள் வீடுகளிலே சென்று இன்றைக்கு வருமான வரி சோதனை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் வேட்பாளர்களே எனது வெற்றி உறுதியாகிவிட்ட காரணத்தினால் எப்படியாவது எதையாவது செய்து தேர்தலை நிறுத்த வேண்டும் என்பதற்காக எதிரிகளும் துரோகிகளும் செய்கின்ற சதி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அப்போது உடனிருந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி பேசும்போது, அதிமுகவை அழிக்க டெல்லியில் உள்ள சிலர் செய்யும் சதிதான் இன்று நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை என்றார். அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய சில தீய சக்திகள் திட்டமிட்டு சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று எங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவளித்தார் சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சரத்குமார் அவர்கள். இன்றைய தினம் அவருடைய வீட்டிலே ரைடு நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. எங்களை மிரட்ட பார்க்கிறீர்களா? முன்னதாக டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக தண்டையார்பேட்டை பகுதியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் படுகர் இனத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தங்கள் பாரம்பரிய நடனமாடி வாக்கு சேகரித்தனர். அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் வேட்பாளர் மதுசூதனன் தங்கள் தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், தங்கள் மீது குற்றச்சாட்டுகளை அடிக்கும் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்று கூறினார். இதேபோல திமுக வேட்பாளர் மருது கணேஷ் தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். தனது கட்சியின் வாக்குறுதிகளை எடுத்து கூறி வாக்கு வேட்டை நடத்தினார். பாஜக வேட்பாளர் கங்கை அமரனுக்கு ஆதரவாக அந்த கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பரப்புரை மேற்கொண்டார். காசிமேடு, மீன்சந்தை, காசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேட்பாளர் கங்கை அமரன், ஜெயலலிதாவின் சவப்பெட்டி போல வைத்து வாக்கு கேட்டது கேவலமான செயல் என்று விமர்சனம் செய்தார். இது கேட்கறதுக்கே நமக்கு அசிங்கமா இல்லையா? எப்படி கொண்டாங்க? அதை ஒரு விளம்பரமாக்கலாமா? இப்போ பாடையை தூக்கிட்டு அதை தூக்கிட்டு இப்போ எரிக்கிறதுக்கு போவாங்களா? அடுத்த ஊர்வலம் ஜெயலலிதா வச்சு அதே அனுதாப கூட்டத்தை கொண்டு எங்களுக்கு ஓட்டு போடுக்க எங்க அப்பா போயிட்டு நடிப்பாங்களா? அதாவது அசிங்கமா இருக்கு. அசிங்கமான பிரச்சாரம் இல்லை. ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் லோகநாதனை ஆதரித்து அந்த கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வாக்காளர்களுக்கு தங்கள் கட்சியை தவிர்த்து அனைத்து கட்சியினரும் பணப்பட்டுவாடா செய்கின்றனர் என்றார். தேர்தலை கேலி கூத்தாக அவர்கள் மாற்றிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் ஜி ராமகிருஷ்ணன். 3 வேட்பாளர்களுக்காகவும் பணப்பட்டுவாடா நடந்து வருகிறது. தேர்தலை கேலி கூத்தாக மாற்றி வருகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை தடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இதுவரை தடுக்க போதுமான நடவடிக்கை எடுக்கல. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலைக்கோட் உதயத்தை ஆதரித்து அந்த கட்சியின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆட்டோவில் சென்றபடி ஆதரவு திரட்டினார். சவப்பெட்டியில் ஜெயலலிதா மாதிரியை வைத்து அரசியல் செய்வது கேவலமான செயல் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆர்கே நகரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டவர், அதிமுக 2 அணிகளில் ஒன்று பணம் அணி மற்றொன்று பிணம் அணி என்று இரு பிரிவாக அரசியல் செய்து கொண்டிருப்பதாக கூறினார். 3 முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் இன்று பிண அரசியல் நடத்தி கொண்டிருப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நான் இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கிறேன், இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு இதை செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி ஓட்டு கேட்டு இருந்தா கூட நியாயம். ஆனா ஒரு பிணத்தை ஒரு மாடல் மாதிரி செஞ்சு, பொம்மை மாதிரி செஞ்சு ஒரு சவப்பெட்டியை கொண்டு வந்து கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாடு போயிருக்குன்னா இதை விட கொடுமை தரவும் இருக்க முடியாது.